கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களில் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 56 அதிகாரம் அதனுடைய 8 வசனத்தை வாசிக்கும்போது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் மையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது என்று. அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரின் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரின் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏது விஷயத்தில் நீங்கள் வேதனைப்படுகிறீர்களோ, கண்ணீர் வடிக்கிறீர்களோ, அந்த விஷயத்தில் கண்டிப்பாக கர்த்தர் அற்புதங்கள் செய்வார். நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய கண்ணீரை யாருமே காணவில்லையே, என்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு இல்லையே என்று ஜெபித்து ஒரு பதில் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய கண்ணீரை என்னுடைய துருத்தியில் சேகரித்து வைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆபிரகாமை குறித்து நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாம் எல்லாருக்கும் நன்மை செய்கிறாரு, அற்புதங்கள் செய்கிறாரு. ஆனால் ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியவில்லை. அது என்னவென்றால், ஆகாரையும் ஆகாருடைய பிள்ளையும் 2 பேரையும் தனிமையாக அனுப்பி விடுகிறாரு. எங்கே? ஒரு வனாந்தரமான பகுதியில். அந்த வனாந்தரமான பகுதியில் யாருமே கிடையாது. சுட்டு பொள்ளுகிற வெயில், மிருகங்கள் அவர்களை கொண்டு போட்டால் கூட யாருமே கேட்க ஆளில்லை. அப்பேற்பட்ட ஒரு வனாந்தரமான பகுதி.